இந்தியாவின் இன்றைய அசுர வளர்ச்சியின் முதல் படி கேரி கர்ஸ்டனுக்கு இருக்கின்றது. தோனி கேரி கர்ஸ்டன் தொடர்பில் நல்ல கருத்துக்கள் நிறைய சொல்லி இருக்கின்றார், நிறைய நல்ல விடயங்களை சொல்லி இருக்கின்றார். எப்படி நீங்கள் பார்த்தாலும் இந்தியா கிரிக்கெட் இதன் இன்புட் ஸ்ரீலங்காக்குள் இருக்கின்றது, இலங்கைக்குள் இருக்கின்றது. அடுத்த தொடர் IPL முடிந்ததும் இந்தியா வரப்போகின்றது இலங்கைக்கு. இப்போ இந்த உலகக்கிண்ண போட்டியை தொடர்ந்து என்ன அடுத்து வரப்போற கிரிக்கெட் போட்டி அடுத்து என்ன இருக்கு, என்ன மாதிரியான சுவாரஸ்யமான போட்டிகள் இருக்கு, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆப்கானிஸ்தான் போட்டி இருந்தது, அதுவும் இல்லாம போயிட்டு ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. இலங்கை ஆப்கானிஸ்தான். இனி அடுத்த ஹாட் டாபிக்கா வரப்போற முக்கியமான தொடர் என்றால் IPL தான். இன்னும் 18 நாட்கள்ல IPL தொடங்க போகுது. இந்த IPL தொடர்பான பல விஷயங்கள் இருக்கு. இந்த பரபரப்புக்குள்ள இலங்கையில ஒரு கலவரம் நடந்திருக்கு. அதாவது பெரிய ஒரு கேள்விக்கு ஒரு விடை ஒன்று வந்தது, எதிர்பாராத மாதிரி ஒரு விடை ஒன்று வந்து சேர்ந்தது. ஜெயசூரிய பதவியிலிருந்து விலகினார். உலகக்கு நம்ம முடிவெடுவதற்கு முன்பதாக நாங்கள் அதை பற்றி பெரிய அளவில் பேச இல்லை. அந்த பரபரப்புக்குள்ள இலங்கை கிரிக்கெட், அதாவது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தலைவர் சமிஷல் சில்வா மற்றும் ஜெயசூரிய அவர் விழ மாட்டார். சமிஷல் விழ மாட்டாரா? அவர் விழ மாட்டார். அவருக்கான பதவிக்காலம் இன்னும் 1 வருஷத்துக்கு மேலே. அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வருது. நிறைய இப்ப அதுதானே இப்ப பொறுங்கள அதான் இப்ப உங்களுக்கு புதிய பயிற்றுவிப்பாளர் ஒருவர் எதிர்பாராத கொண்டு வந்து தந்திருக்கிறார். அவசரப்படக்கூடாதுதானே இதுக்குமே. இப்ப ஜெயசூரியாவும் அவரும் பேசி ஜெயசூரிய ரெசிக்னேஷன் கடிதம், அதாவது பதவி விலகல் கடிதத்தை வழங்கினார். யார் பயிற்றுவிப்பாளராக வரப்போறார் கேள்வி ஓடிக்கொண்டிருந்தது. அதுக்குள்ள ஜெயசூரிய பங்களாதேஷுக்கு பயிற்றுவிப்பாளராக போறார் என்ற ஒரு கதை அடிபட்டது. இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது, ஜெயசூரிய ஸ்ரீலங்கா கிரிக்கெட்ல ஒரு பணிப்பாளராக, சகல பயிற்றுவிப்பாளர்களையும் பார்க்கின்ற ஒரு பணிப்பாளர் போன்ற ஒரு பதவியில் இருப்பார் என்று சொல்லப்படுகின்றது. பயிற்றுவிப்பாளராக வருவதற்கு முதலில் ஹை பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் டைரக்டர் அவர் இருந்தவர். எனவே அந்த இடத்துக்கு திருப்பி போறாரா? அப்படி ஜெயசூரியாவின் பக்கம் என்ன நடக்க போகின்றது என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை. இவ்வாறு இருக்கின்ற வேளையில் நேற்று மாலை வேளையில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் திடீரென அறிவித்தது, கேரி கர்ஸ்டன் பயிற்றுவிப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் முன்னாள் இந்திய அணி, இவருடைய பயிற்றுவிப்பு இந்திய அணியோடு ஆரம்பித்தது. அப்போதும் கேரி கர்ஸ்டன் 2008 இந்தியாவுக்கு கால் பதிக்கின்ற வேளையில் யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஆனால் கேரி கர்ஸ்டன் கோச்சா அப்படின்ற மாதிரி தான் மிக திறமையானவர். இந்தியாவின் இன்றைய அசுர வளர்ச்சியின் முதல் படி கேரி கர்ஸ்டனுக்கு இருக்கின்றது. எனவே 2008 2007 T20 உலகக்கிண்ணம் வெற்றி பெற்றதன் பின்னர் பயிற்றுவிப்பாளர்கள் சரியாக யாரும் இல்லாத நேரத்தில் கேரி கர்ஸ்டன் அங்கே வந்தார். கேரி கர்ஸ்டன், தோனி 2 பேரும் சேர்ந்துதான் இந்த 2011ஆம் ஆண்டு உலகக்கிண்ணம் வரையில் கொண்டு சென்றார். நீங்க அந்த பழைய மேட்செல்லாம் பாத்தீங்கன்னா அவர் இருப்பாரு, அப்படியே பார்த்துட்டு இருப்பார். 2 பேருக்கும் நல்ல டிஸ்கஷன்ஸ் போகும். நிறைய இடங்களில் தோனி கேரி கர்ஸ்டன் தொடர்பில் நல்ல கருத்துக்கள் நிறைய சொல்லி இருக்கின்றார், நிறைய நல்ல விடயங்களை சொல்லி இருக்கின்றார். 2011 உலகக்கிண்ணத்தின் பின்னரும் BCCI இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை கேரி கர்ஸ்டனை விடுவதற்கு விரும்பவில்லை. ஆனால் அவர் தான் விலகுவதாக விலகிக் கொண்டார். தன்னுடைய சொந்த நாட்டுக்கு பயிற்றுவிப்பாளராக செல்வதற்காக, தென்னாப்பிரிக்கா செல்வதற்காகவே விலகிக் கொண்டார். 2 வருடங்கள் தென்னாப்பிரிக்க அணியோடு பயிற்றுவிப்பாளராக இருந்தார். ABD வில்லியர்ஸ் அணியின் தலைவராக மாற்றினார். கிரேம் ஸ்மித்தை டெஸ்ட் அணிகளுக்கு மாத்திரம் தலைவராக அவருடைய காலத்தில் தான் மாற்றப்பட்டது. எனவே 2 வருடங்கள் அங்கேயும் பயிற்றுவிப்பாளராக இருந்ததன் பின்னர் அவர் கொஞ்சம் கழகப்பக்கமாக போனார். கழகங்கள் IPL-இல் 2 அணிகளுக்கு துடுப்பாட்ட பயிற்றுவிப்பாளராகவும் மென்டராகவும் இருந்தார். இறுதியாக சென்ற குஜராத் டைட்டன்ஸ் உருவாக்கப்பட்ட வேளையில் கோச் துடுப்பாட்ட பயிற்றுவிப்பாளராகவும் மென்டர் என்று சொல்லப்படுகின்ற ஆலோசகராகவும் இருந்தார். எனவே 2024 பாகிஸ்தான் அழைத்தது. 4 மாதங்கள் அங்கே பயிற்றுவிப்பாளராக இருந்து பாகிஸ்தானோடு தனக்கு ஒத்துப்போகவில்லை என்று விலகி மீண்டும் திரும்பி இருந்தவர் இப்பொழுது இலங்கைக்கு பயிற்றுவிப்பாளராக நியமிக்கப்படுகின்றார். ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து உத்தியோகபூர்வமாக இவருடைய பதவிக்காலம் ஆரம்பிக்கின்றது என்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வெளியிட்டிருக்கின்ற ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விஷயம் சரி. இந்த விஷயம் பெரிய விஷயம் இது. அதாவது எனக்கு தெரிஞ்சு ஜெயசூரிய ஒரு பயிற்றுவிப்பாளரா இருக்கிறத விட அவர் ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் வீரர், ஒரு துடுப்பாட்ட வீரர். இது அவர் மேல இருக்கிற பெரிய விமர்சனம். அவர் இலங்கையினுடைய கிரிக்கெட்டினுடைய மிக முக்கியமான ஒருத்தர் தான், இல்ல அவர் ஒரு மிக முக்கியமான பதவியில் இருக்க வேண்டியவர் தான். ஆனால் துடுப்பாட்ட பயிற்சிப்பாளர் என்ற அடிப்படையில் அல்லது ஒரு பயிற்சிப்பாளர் என்ற அடிப்படையில், தலைமை பயிற்சிப்பாளர் என்ற அடிப்படையில் அவருக்கு அந்த இடம் சரியானதா அப்படின்ற ஒரு கேள்விதான் நிறைய இடத்துல இருந்தது. ஜெயசூரிய விளையாடுகின்ற காலத்திலையும் ஹிட்மேன் தானே, வருவார், அடிப்பார், அடித்து நொறுக்கி விடுவார், விஷயம் முடிஞ்சிடும், அவருடைய வேலை. அவர் டெக்னிக்கல் பார்ட்னு பார்த்தா அணியின் தலைவராக இருந்ததில்லை, கொஞ்ச காலம் தான் இருந்திருக்கின்றார். ஒரு சில போட்டிகள் பெரிய ஒரு சக்சஸ் கேப்டன் சொல்ல முடியாது. யாரு அர்ஜுனா ரணதுங்க, மஹேல ஜெயவர்தன, குமார் சங்கக்கார போன்று
ஸ்ரீலங்காட பெஸ்ட் கேப்டனுக்குள்ள ஒருத்தர்ன்றதை சொல்ல முடியாது ஜெயசூரியவை. எனவே அங்கே அவரால் சரியான முறையில் செய்ய முடியாமல் போனது. மீண்டும் இப்பொழுது ஹை பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் என்ற அந்த இடத்தில் இருந்ததன் பின்னர் பயிற்றுவிப்பாளராக வந்து அவர் அந்த ஒரு மோட்டிவேட்டராக, ஒரு மென்டர்னு சொல்லும், ஒரு ஆலோசகர் இருப்பதற்கு மிகச்சிறந்தவர் இருந்து உற்சாகப்படுத்தி அட்டை போங்க அந்த மாதிரி ஒன்றை செய்ய வைக்கிறதுக்கு ஏற்றவரே தவிர நீங்க சொன்னது போன்று தொழில்நுட்ப ரீதியில் அல்லது டெக்னிக்கல் பார்க்கின்ற வேளையில் ஜெயசூரிய அந்த அளவுக்கு உச்சபட்சமாக இருக்கின்றாரா என்பது தெரியவில்லை. இல்லை என்றுதான் நாங்கள் சொல்லலாம். ஏன்னா அவரும் நல்ல வீரர் தான். ஆனா இப்பொழுது அவர் பங்களாதேஷுக்கு ஒரு பயிற்சியாளராக அழைக்கப்படுறார் அப்படின்ற ஒரு தகவல் இது எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் அது எந்த அளவுக்கு இப்ப இலங்கை பெற்ற அனுபவம், இலங்கையில ஒரு 2 வருஷம் பயிற்சியாளராக இருந்திருக்காரு, அதுக்கு பிறகு பங்களாதேஷ் போறாரு. இதெல்லாம் இலங்கையினுடைய நிறைய விளையாட்டு வீரர்களுடைய டெக்னிக் எல்லாம் அவருக்கு தெரியும். இதெல்லாம் இலங்கை போட்டிகளோடு பங்களாதேஷ் மோதி கொள்ளும் போது இந்த மாதிரி தாக்கங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு. நேற்றைய தினம் இன்னொரு விஷயம் பார்க்கக்கூடியதாக இருந்தது சந்துரு. இன்னும் ஒரு நல்ல ஒரு மூவ் கரிகர்சனை கொண்டு வந்திருப்பது என்று சொல்லப்படும். அடுத்த உலக கிண்ணம் தென்னாப்பிரிக்காவில் நடக்க போகும். எனவே இலங்கை அணிக்கு பயிற்றுவிப்பாளராக கரிகர்சனை கொண்டு வந்து உலக கிண்ணம் தென்னாப்பிரிக்காவில் விளையாடுவது என்பது இலங்கை அணியை வளர்த்து கொண்டு 2 வருடம் வளர்ப்பது காணும். தென்னாப்பிரிக்காவில் உலகக்கிண்ணம் இருக்கின்றது என்றால் அங்கே போய் விளையாடுகின்ற வேளையில் கரிகர்சன் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொடுப்பார். எனவே இலங்கை அணியை உலகக்கிண்ணத்தில் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான ஒரு ஏற்பாடாகவும் நல்லதொரு ஏற்பாடாக இது பார்க்கப்படுகின்றது. நான் நினைக்கிற அளவுல இலங்கை அணிக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆரம்பம், மீண்டும் ஒரு மீழ்ச்சியை வந்து கொண்டு வரதுக்கு. இப்ப நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று, நீங்கள் கேட்டது போன்று, சம்மி சில்வா விலக வேண்டுமா அல்லது இப்பொழுது இந்த மூவ் இருக்கின்றது தானே உங்களுக்கு தெரியும். அந்த கடைசி போட்டியில் பாகிஸ்தானோடு விளையாடிய விதத்தோடு அந்த இலங்கை மீதும் இலங்கை கிரிக்கெட் மீதும் இருந்த கோவம் ஒன்று குறைந்திருக்கிறது, மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்தது. எனவே சரி பரவாயில்லை, இப்பொழுது நிலைமையை பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே, இன்னும் இவங்கள ஏதோ இருக்குது சரியா செய்யல என்றது. இப்ப ஜெயசூரியாவை மாற்றி கரிகர்சனை கொண்டு வந்திருப்பது என்பது இன்றைய தினத்துக்கு பின்னர் பாருங்கள் இது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கு. இது சம்மி சில்வாவையும் இப்பொழுது இல்ல, சம்மி சில்வா நல்லதொரு மூவ் செய்திருக்கின்றார், அவரை காப்பாற்றுறதுக்கு இது ஒரு நல்ல இருக்கலாம். இப்ப தானே உச்ச இடத்தில் இருக்கின்றவர்கள் அங்காள் பிழை விழுகின்ற வேளையில் அவர்களுக்கு அடிவிடும். அதற்கான ஒரு சரியான சொல்யூஷன் அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். இப்பொழுது ரைட் கொண்டு வந்தாச்சு. ஒரு 6 மாசத்துக்குள்ள டீம் நல்ல அப்பாயிட்டுதுன்னா சம்மி சில்வாவை திட்டின அத்தனை பேரும் அப்ப சம்மி சில்வாவில் பிழை இல்லை, கீழே இருந்தவர்கள் பயிற்றுவிப்பாளர்கள் அணியின் வீரர்கள் தான் பிழைவிட்டிருக்கின்றார்கள் என்ற பெயர் மாறி. இது சாதாரண சகஜமாக நடக்கின்ற விஷயங்கள். செய்தது சரியா தான் இருக்கு. நிறைய பேர் அதை காப்பாற்றும். ஜெயசூரிய பலி ஆயிட்டாரு. ஆனா இது அதுக்கு அடுத்த இருக்க முதலில் உப்புல் தரங்கம் மற்றும் தெரிவு குழுவினர் அவர்கள் மாற்றப்பட்டார்கள். ஜெயசூரிய பொழுது பதவி விலகி இருக்கின்றார். ஜெயசூரியவால் முடியாமல் போயிருக்கின்றது என்பதுதான் அர்த்தம். அது விலகுகின்றார் என்பது முடியாமல் போயிருக்கின்றதை அவர் ஏற்றுக்கொள்கின்றார் மறைமுகமாக. எனவே 2 பேர். இனி கரிகர்சன் இவ்வாறு அணியை எடுத்துச் செல்ல போகின்றார். அவருக்கு ஏற்ற சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் ஏற்கனவே இந்தியாவில் இருந்து வந்த 2 பேர் இருக்கின்றார்கள். துடுப்பாட்ட பயிற்றுவிப்பாளர், களத்தடுப்பு பயிற்றுவிப்பாளர்கள் இருவரும் இருக்கின்றார்கள். அவர்களோடு கரிகர்சன் தொடர்ந்து பயணிக்க போகின்றாரா அல்லது கரிகர்சன் தனக்கான ஒரு டீமை உருவாக்க போகின்றாரா? இது ஒரு பக்கம் வரும். இன்னொரு பக்கம் மொழி பிரச்சனை. இது ஒரு சிக்கலான பிரச்சனையாக இருக்கின்றது. அதை சரியான முறையில் பேலன்ஸ் பண்ணி சரியாக எடுத்துச் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்களாக இருந்தால் இலங்கை அணி மீள்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. எப்படி நீங்கள் பார்த்தாலும் இந்தியா கிரிக்கெட் இதன் இன்புட் ஸ்ரீலங்காக்குள் இருக்கின்றது, இலங்கைக்குள் இருக்கின்றது. அது தேவையானதும் கூட என்று நான் ஆரம்பத்திலிருந்து நினைக்கின்ற ஒருவன். இந்தியா இப்பொழுது ஆதிக்கம் செலுத்துகின்றது. உலக கிரிக்கெட்ல இந்தியா ஆதிக்கம் செலுத்துகின்றது தானே, அதில் மாற்று கருத்து இல்லை. இந்தியாவின் பயிற்றுவிப்பாளர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள், அவர்கள் வேலை செய்கின்றார்கள். அதே போன்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையோடு நெருக்கமாக வேலை செய்கின்றது. இப்பொழுது இந்தியாவின் பயிற்றுவிப்பாளராக இருந்த ஒருவர், இந்தியாவில் நிறைய அனுபவங்களை பெற்ற ஒருவர் தான் இலங்கைக்குள் வருகின்றார். எனவே இவை எல்லாத்தையும் பார்க்கின்ற வேளையில் எங்கோ ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் அங்கே இருக்கின்றோம். அதே போன்று அடுத்து நான் நினைக்கிறேன் கரிகர்சன் இப்ப பயிற்றுவிப்பாளராக பொறுப்பெடுத்ததும் இப்ப தொடர் ஆப்கானிஸ்தானோடு ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. இலங்கை விளையாட போகின்ற தொடர் இந்தியாவோடு. அடுத்த தொடர் IPL முடிந்ததும் இந்தியா வரப்போகின்றது இலங்கைக்கு. 3 சர்வதேச போட்டிகள், 3 T20 போட்டிகள் விளையாட போகின்றார்கள். கரிகர்சன் பொறுப்படுத்ததும் இலங்கை விளையாட போவது இந்தியாவோடு. எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு தொடர்பு அதை எப்பொழுதுமே மாற்ற முடியாது. இதை உண்மையில் பல பேர் பிழையாக விளங்கிக் கொள்வது உண்டு. ஆனால் எப்பொழுதுமே அவர்கள்
பெரியண்ணன் என்றால் அவர்களோடு இணைந்து அங்கே இருந்து கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற தேவைப்பாடு இலங்கைக்கு இருக்கின்றது. அதன் மூலம்தான் வளர்ச்சி காணலாம். சரி, ஐபிஎலுக்கு ரெடி ஆகும். ஐபிஎல் முழுக்க முழுக்க நீங்கள் எதிர்பாருங்கள். எங்களிடம் இருந்து நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். நேற்றைய தினம் நிறைய கமெண்ட்ஸ் நான் ஓரளவு பார்த்தேன். யூடியூப், ஃபேஸ்புக் வலைதளங்களில் இந்தியாவில் இருந்து எங்களுடைய சகோதரர்கள் கேட்டிருந்தாங்க, உலக கிண்ணத்தோடு நிறுத்தி விடாதீர்கள். நிறைய பேர் திட்டி தீர்த்திருந்தாங்க. அவங்க கூட வந்து சொல்லியிருந்தாங்க, திட்டி இருந்தா கூட நாங்க சில விஷயங்களை சொல்லி இருந்தா கூட நாங்கள் உங்களுடைய நிகழ்ச்சிகளை ரசிக்கிறோம், விரும்புகின்றோம், பார்க்கின்றோம். எனவே தயவு செய்து இதோடு நிறுத்தி விடாதீர்கள், தொடர்ந்து வாருங்கள் என்று வருவோம். தொடர்ந்து வருவோம். நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.